அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா அந்த அத்திப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம், ஒரு 2 துண்டு தேங்காய் வச்சுருக்கோம், அடுத்து வந்து இது ராஜ்மா, இது வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். இதில் வந்து உப்பு போட மறந்துட்டோம், அதனால் அப்படியே சாப்பிட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அவுத்திக்கீரை வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு தான். இது வந்து சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது மட்டும் போட்டிருக்கோம். மோர் தயிர் எதுவும் ஊற்றல. இது வந்து அரிசி பார்த்திங்கன்னா தங்கச்சம்பா அரிசி. தங்கச்சம்பா வந்து நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்று. அதுக்காக இது வந்து பாலிஷ் பண்ணது தான் இது. அதனால் இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து ஃபுல் கார்போஹைட்ரேட் தான். பழைய சோறுங்கிறனால ப்ரோபயோட்டிக் இது. இத்தனை சோறு நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி மதியானம் வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லோரும் திருப்பி கேட்குறது இத்தனை சாப்பிட்றோமே செலவு நிறைய ஆகுமே அப்படிங்கிறது தான். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப சீப்பாக தான் வரும் உங்களுக்கு. உங்களுடைய உடம்போட நலனை வந்து கருத்தில் கொண்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன், சித்ராவுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட போனோம், மாத்திரை மருந்து மட்டும் 1100 எழுதி கொடுத்தாரு, கன்சல்டேஷன் தனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தடவை நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காய்கறி கீரைலாம் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறதில்ல மீன்ஸ் சளி காய்ச்சல் அப்படின்னு சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் போகிறதில்ல. அதுக்குண்டான எதிர்ப்பு சக்தி வந்து இந்த உணவே உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். ஓகே.